வட மாநிலங்களில் நாளை தீபாவளி கொண்டாடப்படும் நிலையில் திருப்பூரில் வசிக்கும் வட மாநிலத்தவர்கள் புத்தாடைகள் மற்றும் பொருட்களை வாங்க கடை வீதிகளில் திரண்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, அங்கிருக்கும் சூழல் என்னவாக இருக்கு? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் தமிழர்கள் மட்டுமல்லாது சுமார் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்துடன் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் பெரும்பாலும் தீபாவளி மற்றும் சாத் பூஜா எனக்கூடிய அவர்களது சிறப்பு வாய்ந்த பண்டிகைகளை கொண்டாடுவதற்காக பெரும்பாலானவர்கள் ரயில் மூலமாக அவர்களது சொந்த ஊருக்கு சென்றிருக்கின்றனர். இந்நிலையில் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ராஜஸ்தானில் ஒரு பிரிவினர் மற்றும் சில வட மாநிலத்தவர்களுக்கு நாளைய தினம்தான் தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. இதன் காரணமாக இன்றும் தீபாவளி பொருட்கள் வாங்குவதற்காக அவர்கள் கடைவீதி பகுதிகளில் குவிந்திருக்கின்றனர். இதனால் திருப்பூர் கடை வீதியில் இருக்கக்கூடிய, அதாவது புது மார்க்கெட் வீதியில் இருக்கக்கூடிய துணிக்கடைகள் மற்றும் பல்வேறு உபகரணங்களை வாங்குவதற்காக இன்று அவர்கள் கூடியிருக்கக்கூடிய காரணத்தினால் அனைத்து கடைகளிலுமே கூட்டமானது கணிசமான அளவில் காணப்படுகிறது. மேலும் தொடர்ந்து இன்றும், அதாவது சுமார் ஒரு வாரமாக கடை வீதியில் தொடர்ந்து கூட்டமானது காணப்பட்டு வருகிறது. நேற்றைய தினத்துடன் தமிழர்கள் அனைவரும் அவர்களுக்கான தீபாவளி பொருட்களை வாங்கி குவித்த நிலையில் இன்று வட மாநிலத்தவர்கள் இந்த பகுதியில் தற்பொழுது சூழ்ந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதால் இன்றும் திருப்பூர் கடை வீதியானது ஒரு பரபரப்பாகவே காணக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அவர்கள் நாளை கணக்கு முடிப்பு மற்றும் தீபாவளி என அவர்களது பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ளதால் அவர்களும் தங்களது பொருட்களை வாங்குவதற்காக மும்முரமாக காணப்படுகின்றனர். அபிநயா, திருப்பூரில் அங்கிருக்கக்கூடிய வட மாநிலத்தவர்கள் தீபாவளியை இங்கு வேறு விதமாக கொண்டாடி வருகிறார்கள். அதற்கான ஷாப்பிங் களை கட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் வகையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் திரண்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நௌஃபலிடம் கேட்கலாம். நௌஃபல், விவரங்களை பதிவு செய்யுங்கள். சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். குறிப்பாக கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலை மற்றும் அங்கு உள்ள கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்வையிட ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் ஆர்வம் கட்டி வருகின்றனர். ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் தங்கள் குடும்பத்தோடு வருகின்றனர். இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் வகையில் இங்கு குவிந்த சுற்றுலா பயணிகள் கூட்டம் வந்து அதிகமாக காணப்பட்டது. தொடர் விடுமுறை என்பதால் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வட மாநிலங்களிலும் கூட ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். கன்னியாகுமரி வருகை தந்த மக்கள் வந்து பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படும் சுற்றுலா படகு மூலம் கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி பாலத்திற்கு சென்று அங்கு உள்ள அந்த திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை பார்வையிட்டனர். இதே போல் பகவதி அம்மன் கோவில், அப்புறம் வந்து சன்செட் பாயிண்ட், காந்தி மண்டபம், காமராஜர் மணி மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளிலும் வந்து சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. இதன் காரணமாக போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்துள்ளது. அபிநயா, கன்னியாகுமரியில் விடுமுறை தினத்தை கொண்டாடுகிறார்கள் சுற்றுலா பயணிகள். இதுகுறித்த விவரங்களுக்கு நன்றி நௌஃபல். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை